அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஒரு குட்டி கதை சொல்றாரு. அந்த குட்டி கதையோட கான்செப்டே என்ன? ஒரு சின்ன பையன், அந்த சின்ன பையன்றது விஜய் தான். அவர் டிவிக்கேன்றாரு, பட் அந்த சின்ன பையன்றது விஜய் தான். ஒரு பெரிய எதிரிய வீழ்த்தாருன்றதை விட கரெக்டா வழி கொண்டு வராரு. இவனால முடியாது, எல்லாருமே ஏளனம் பண்றாங்க, கேலி பண்றாங்க, பட் அதெல்லாம் மீறி அந்த சின்ன பையன் செஞ்சு காட்டுறான் அப்படின்ற கான்செப்ட் தான். ஸோ இதெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. உலகத்துல நிறைய அரசியல்வாதிகள் வந்திருக்காங்க, இதெல்லாம் பெரிய இஷ்யூவே கிடையாது. அதிகாரத்தை கைப்பற்றணும்னா நிறைய பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். ஒரு பெண்ணா ஜெயலலிதா அவர்கள் எவ்வளவு பிரச்சனைகளை, எவ்வளவு அவமானங்களை ஃபேஸ் பண்ணிருப்பாங்கன்னு பார்த்திருப்பீங்க. கருணாநிதி அவர்களும் அதே மாதிரி நிறைய அவமானங்களை ஃபேஸ் பண்ணிருப்பாரு. எதுவும் நடக்காம சும்மா ஈஸியான நீங்க மேல வந்துட முடியாது. நீங்க ஹைப்பர் சென்சிட்டிவா இருக்கீங்க. ஆனா பொலிட்டிக்கல் பவரை நீங்க பெற்றெடுக்கணும்னா ஈஸியா நடக்காது. நிறைய அவமானங்களை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். இப்படிலாம் பதில் சொல்லிட்டு இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அப்புறம் பொலிட்டிக்ஸ்ல இன்னொன்னு நான் சொல்றேன், நான் ஒரு இஷ்யூவே கிடையாது, நிஜமான இஷ்யூ தான் இஷ்யூ. தமிழ்நாட்டுல இந்தந்த பிரச்சனைகள் இருக்கு, அந்தந்த பிரச்சனைகள் இருக்கு, அதை பத்தி பேசிதான் என் டைமை நான் வேஸ்ட் பண்ணணும். நான் பாட்டுக்கு வந்து என்ன பத்தியே பேசிட்டு இருக்க கூடாது. தமிழ்நாடு இஸ் விஜய், விஜய் இஸ் தமிழ்நாடு அப்படின்னு பேசுறாரு. இவரே பேசிக்கிட்டு இருக்காரு. ஒரு விதமான ஒரு நார்சிசிசம் ரொம்ப அருவருப்பா இங்க வெளிப்படுது. அது ஒரு தமிழ்நாடு இஸ் விஜய், விஜய் இஸ் தமிழ்நாடு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ரெண்டாவது இன்னொன்னு என்ன சொல்றாருன்னா, விஜயை நீங்க அவமானப்படுத்துற, தமிழ் மக்கள் அவமானப்படுத்துற மாதிரின்றாரு. என்ன கதை? சோ ஃபர்ஸ்ட் விஜய் இஸ் தமிழ்நாடுன்னு சொல்லிக்கிறீங்க, ரெண்டாவது விஜய் அவமானப்படுத்துற, தமிழ்நாட்டு மக்களை அவமானப்படுத்துற மாதிரி. இதெல்லாம் என்ன பேச்சு இதெல்லாம்? இப்ப நான் ஒரு இண்டிவிஜுவல் தன்னை ஒரு மாநிலத்தோட ஒப்பிட்டு பேசுறது எவ்வளவு முட்டாள்தனமான விஷயம். ஒரு இண்டிவிஜுவல்ன்றது ஒன் சிங்கிள் லைஃப். ஒரு மாநிலம்ன்றது 8 கோடி மக்கள். சோ ஒரு இண்டிவிஜுவலை 8 கோடி மக்களோட ஈக்குவேட் பண்றதுன்றது எவ்வளவு மடத்தனமான விஷயம். அத கூச்சு நாச்சமே இல்லாம பேசுறாரு. ஒரு பீப்புள், ஒரு மக்கள் பிரதிநிதியா இருந்தா கூட நீங்க சொல்லலாம். ஒரு சிஎம் சொல்றாரு, ஒரு எம்பி எம்எல்ஏ சொல்றாரு, சொல்லக்கூடாது. ஒரு லாஜிக் இருக்குன்ற. ஆனா உங்க சினிமா ஸ்டைல்ல நீங்க வரீங்க, சினிமா ஸ்டைல்ல பஞ்ச் டயலாக் எல்லாம் பேசுறது இருக்குல்ல, நான் 1000த்துல ஒருத்தன் அப்படின்னு பேசுறது இருக்கு. உங்களை நீங்க குளோரிஃபை பண்ணி பேசுறதா சினிமால வச்சுக்கணும். இது அரசியல்ல வரும்போது நீங்க ஹம்பிளா இருக்கணும். ஏன் ஹம்பிளா இருக்குன்னு நான் சொல்றேன், ஏன்னா நீங்க மக்கள் சேவைக்காக இங்க வந்திருக்கீங்க, மக்களுக்காக நீங்க வேலை பார்க்கணும், நீங்க பீப்புள் சர்வன்ட். ஆனா நீங்க அரசியலுக்கு வரீங்கன்னா இந்த மாதிரி எல்லாம் பேசக்கூடாது. இது காட்டக்கூடிய விஷயம் என்ன, நீங்க ரொம்ப செல்ஃப் சென்டர்டா இருக்கீங்க. வரதே மாசத்துக்கு ஒரு காலம். அப்படி வரும்போது நீங்க என்ன பண்ணணும், மக்கள் பிரச்சனைகளை பேசணும், இஷ்யூஸை பேசணும், ஏதோ ஒண்ணு ஆக்கப்பூர்வமா பேசணும். மேடைக்கு வந்ததுக்கு அப்புறமும் உங்க பஞ்சாயத்தை பேசிட்டு இருந்தா, நாங்க இங்க பாதிக்கப்பட்டிருக்கோம், எங்களை டார்கெட் பண்றாங்க, எல்லாரும் நம்மளதான் அட்டாக் பண்றாங்க, ஃபுல்லா உங்களை பத்தியே பேசிட்டு இருக்கீங்க. நீங்க என்ன கடவுளா? நீங்க இப்படி ஒரு அரசியல் நீங்க பண்ணணுமா என்ன? அதுக்கு ஒண்ணுமே இல்லை. நீங்க வீட்டுல உட்காந்து நல்ல ரூம்ல எல்லாம் லைட்டா போட்டுட்டு கண்ணாடி முன்னாடி நீங்க உட்காந்து உங்களே பார்த்து சந்தோஷப்பட்டு இருக்கலாம், நம்ம எவ்வளவு சூப்பரா இருக்கும், நம்மளை பத்தியே பேசிட்டு. ஆனா நீங்க அரசியலுக்கு வந்து அருவருப்பா இந்த விஷயங்கள் பண்றீங்க. பேட்டி கொடுக்க மாட்டாராம், மீடியாவோட இன்டராக்ட் பண்ண மாட்டாராம், ஆனா ஆஃப்டர் ரெக்கார்ட் அவர் பேசுவாராம். எவ்வளவு செல்ஃப் சென்டர்டா இருக்காருன்னு தெரியுது. நீங்க பேசுறது ஒரு 30 மினிட்ஸ் பேசுறீங்க, அது 15 மினிட்ஸ் உங்களை பத்தியே பேசுறீங்க, நீங்க ஃபேஸ் பண்ண பாதிப்புகள் பத்தி பேசுறீங்க, உங்களை எல்லாரும் டார்கெட் பண்ணாங்கன்னு பேசுறீங்க, விஜய் இஸ் தமிழ்நாடுன்னு சொல்றீங்க, ஒரு குட்டி கதைன்னு சொல்றது உங்களை பத்தி தான் பேசுறீங்க, என்ன அண்டர்ஸ்டிமேட் பண்ணாதான் நான் திருப்பி ரீபவுண்ட் ஆவேன், ஸ்டாலின் வர்சஸ் விஜய்னு சொல்றீங்க. எல்லா இடத்துலயுமே உங்களை தான் நீங்க சென்டர் பண்ணி பொலிட்டிக்ஸ் பண்றீங்க. மக்களோட பிரச்சனையே பேசல, 41 பேர் இறந்ததை பத்தி பேசல, ஆனா உங்களை பத்தி பாதி நேரம் பேசுறீங்க. பேசுற 30 நிமிஷத்துல 15 மினிட்ஸ் உங்களை பத்தி பேசுறீங்க. விஜய் இஸ் தமிழ்நாடா? அப்ப விஜய் பிறக்கிறதுக்கு முன்னாடி தமிழ்நாடு எங்க இருந்துதான்? பெரிய என்னமோ இவர் பிறந்ததுக்கு அப்புறம் தான் தமிழ்நாடே பிறந்தது மாதிரி விஜய் இஸ் தமிழ்நாடு. இதுக்கெல்லாம் எவ்வளவு திமிரு இருக்கணும் இந்த பேச்செல்லாம் பேசுறதுக்கு. அப்ப 8 கோடி மக்கள் என்ன எதுக்கு இருக்கீங்க? நீங்க இங்க இருக்கக்கூடிய சாதா தமிழ்னை விட ஒரு இன்ச்சு கூட பெரிய ஆள் கிடையாது. நீங்களும் இன்னொரு தமிழன் தான். அங்க 41 பேர் இறந்தாங்க பாருங்க, அவங்களோட உயிருக்கும் உங்க உயிருக்கும் ஒரு வித்தியாசமும் கிடையாது. ஆனா நீங்க நினைச்சிட்டு இருக்கிறது என்னன்னா, நம்ம ஏதோ ஸ்பெஷல் நினைச்சிட்டு இருக்கீங்க. அந்த இறந்தவர்களோட நம்ம ஸ்பெஷல். தேவதூதன் வந்தா காப்பாத்துவாரு, ஆனா இவர் வரும்போதுலாம் டெத்து தான் நடக்குது. என்ன சொல்றது? 41 பேரை பத்தி ஒரு தடவை பேச முடியல, ஆனா இவரை பத்தி 400 தடவை பேசுவாராம். என்ன எல்லாரும் கார்னர் பண்றாங்க நீங்க பாக்குறீங்க. 41 பேர் உயிரை விட்டுருங்க, அவன் விக்டிம் இல்லையா? அப்ப உன்னை விட அவன் எவ்வளவு பெரிய விக்டிம். அப்ப அவனை பத்தி அப்ப நீ பேசணும்ல. அப்ப நீ எப்படி அரசியலை பாக்குற? உங்க லைஃப் அவனோட லைஃபை விட ஏதோ ஒரு வகையில ஸ்பெஷல்னு பாக்குறீங்க. யூ ஆர் சம்ஹவ் வெரி ஸ்பெஷல் அப்படின்ற ஒரு பார்வை உங்களுக்கு இருக்கு. இதை எப்படி அலோவ் பண்ண முடியும்? அப்ப என்ன மதிக்காத ஒருத்தர் நான் எப்படி தலைவனா எடுத்துக்க முடியும்? என்னை விட நீங்க பெரிய ஆள் நினைச்சிட்டு இருக்கீங்க, என் லைஃபை விட உங்க லைஃப் முக்கியம் நினைச்சிட்டு இருக்கீங்க. அப்ப என் மேல உங்களுக்கு மரியாதையே இல்லையே. அப்ப நாளைக்கு நீங்க எனக்கு தலைவனா இருந்தா எப்படி இருப்பீங்க? என்ன மதிக்காம தான் செயல்படுவீங்க. இதுல எல்லாமே பாத்தீங்கன்னா நான் அதிகாரத்துக்கு வந்து எல்லாம் சரி பண்ணிடுவேன். இப்ப ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கான், லா அண்ட் ஆர்டர் சரி இல்லையா, பெண்களுக்கு எல்லாம் சேஃப்டி இல்லையா, அதெல்லாம் நான் பண்ணி தருவேன். வந்தாச்சுன்னா எல்லாம் பண்ணி கொடுத்துருவாங்களா? ஆனா இப்போதைக்கு சார் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இப்போதைக்கு நாங்க ஆபீஸ்ல மட்டும்தான் இருப்போம், வெளியெல்லாம் வர மாட்டோம். ஏன்? உங்களுக்கு நிஜமாவே லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ சரியில்லைன்னு தெரியுது, ட்ரக் புழக்கம் அதிகமா இருக்குன்னு தெரியுது, பெண்களுக்கு சேஃப்டி இல்லைன்னு தெரியுது. ஏன் இப்ப இந்த பிரச்சனைகளா இருக்கும்போது வெளியே வர மாட்டீங்களா? வந்து பிரச்சாரம் பண்றமே. எங்க வந்து என்ன பண்ணாரு அவரு? சேலம், இப்போ வேலூர். நான் என்ன சொல்றேன், இப்ப ஒரு பிரச்சனை இருக்கு, அத ஒரு பிரச்சனையா நீங்க பாக்குறீங்க. அப்ப அந்த பிரச்சனையால ஒரு பாதிப்பு மக்களுக்கு ஏற்படும் போது ஏன் அந்த மக்களோட நிக்க கூடாதுன்னு கேட்கணும்.
அதான் நாங்க ஜெயிச்ச பிறகு ஒரு கிராமத்துக்கு போகன்றாரு அவரு. நீங்க முதல் வாங்க, அதுக்கப்புறம் அவங்களை ஜெயிக்க வைக்கலாமா வேண்டாமான்றதை நாங்க முடிவு பண்றோம். அதுங்களுமே விஜய் தன்னையும் தன் ரசிகர்களையும் எப்படி பாக்குறாரோ அதே மாதிரிதான் ரசிகர்களும் விஜயை பாக்குறாங்க. விஜய்க்கு ரசிகர்கள் மேல ஒரு மரியாதையே இல்லை. அவரு தன்னை ஒரு கடவுள் ஸ்தானத்துல வச்சுதான் பாக்குறாரு, ரட்சகர் மாதிரி தான் அவரு பாக்குறாரு. ரசிகர்களும் அப்படிதான் பாக்குறாங்க. இது பெரிய ஸ்பெஷலான ஆள். அப்படி இருந்தாலே ஒரு கேவலமான கூட்டம்னு அர்த்தம். செல்ஃப் கான்பிடன்ஸே இல்லாத, முதுகெலும்பு இல்லாத கூட்டம்னு அர்த்தம். நீங்க என்னைக்கும் உங்களை விட பெரிய இடத்துல ஒரு தலைவன் வைக்கக்கூடாது. தலைவன் கிடையாது, எவனையுமே வைக்கக்கூடாது. அப்படி ஒருத்தன் இருக்கான்னா ஒரு தலைவன் என்ன பண்ணணும், அவனை சரி பண்ணணும். அப்படி இருக்காதரா, உனக்குள்ள இருக்க ஃபுல் பொட்டன்ஷியலை வெளில கொண்டு வா, நீயும் கான்பிடண்டா இருந்து கொண்டு வரணும். அதை விட்டு அவங்களை யூஸ் பண்ணக்கூடாது. ஆனா இவரோட மைண்ட் செட் எப்படி இருக்குன்னு பாருங்க. இவர் லிட்டரலா ட்ரெயின் பண்றாரு, எல்லாத்தையும் ஸ்லேவா இருக்கிறது தான் ட்ரெயின் பண்றாரு. இதுக்கெல்லாம் எவ்வளவு கொழுப்பு வேணும் பாருங்க. டிஎன்எஸ் விஜய், தமிழ்நாடு இஸ் விஜய், விஜய் இஸ் தமிழ்நாடுன்றார். அரசியல்ல இருந்து பழந்துன்னு கொட்டப்பட்ட கூட இப்படி பேச மாட்டான். உலகத்தையே ஆண்ட தலைவர்கள், மிகப்பெரிய சர்வாதிகள் கூட இப்படி பேச மாட்டாங்க. பட் இந்த சர்க்கஸ் கும்பலை பாருங்க, விஜய் இஸ் தமிழ்நாடுன்னு கூச்ச நாச்சமே இல்லாம தமிழ் மக்களை பார்த்து சொல்ல முடியுது. இதை சொல்லிட்டு தமிழ் மக்கள் ஓட்டு போடுவாங்கன்னு நம்புறாங்க அவங்க.